ராஜேஸ்வரி, அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் அந்த கட்சியின் மூத்த நிர்வாகியுமான செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை பயணத்தை தொடர்ந்து அவரும் நேற்று டெல்லிக்கு சென்றுவிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து இன்று அவர் கோவை திரும்பியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்த பின்னர் இந்த பயணமாவது நிகழ்ந்திருப்பது அவர் எடப்பாடி பழனிசாமியுடன் அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிலையில் செங்கோட்டையன் தற்போது அவர் டெல்லியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து ஆலோசனை நடத்திவிட்டு திரும்பி வந்திருக்கிறார். அவர் செங்கோட்டையனின் திடீர் ரகசிய பயணம் தொடர்பாக இன்று சற்று முன்பு எடப்பாடி பழனிசாமியிடம் செங்கோட்டையனின் டெல்லி பயணம் தொடர்பாக கேட்டதற்கு அது குறித்து அவர் பதிலளிக்க மறுப்பும் தெரிவித்திருக்கிறார். அதனால் இரு தரப்பினரும் அங்கு டெல்லியில் முகாமிட்டு சந்தித்தது எதற்காக என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே முதல் 2 நாட்களுக்கு முன்னதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த போது அவர்களுக்கு இடையே நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில் வைத்த நிபந்தனைகள் தொடர்பாக இங்கு அதிருப்தியாளர் குழுவில் உள்ள செங்கோட்டையினரிடமும் அவங்க பாஜகவின் தலைமை ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் டெல்லியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் மற்றும் திருநெல்வேலி தொகுதி பாஜக எம்எல்ஏவான நயினார் நாகேந்திரனும் டெல்லியில் முகாமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிவிட்டு நயினார் நாகேந்திரனை புதிய தமிழக பாஜகவின் தலைவராக நியமிக்க வேண்டும் என்ற பேச்சும் எழுந்துள்ள சூழ்நிலையில் அவரும் டெல்லியில் முகாமிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் அதிமுகவை பற்றி அதிகமாக விமர்சனம் செய்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் அண்ணா ஆகியோரை அதிகமாக விமர்சனம் செய்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவராக நீடித்தால் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுவதில் சிக்கல் இருக்கிறது. தொண்டர்கள் மற்றும் அந்த 2ஆம் கட்ட தலைவர்களிடையே அந்த மோதல் போக்கு கொடும்பாவி எழுத்து கொளுத்தும் அளவுக்கு இருதரப்பினரிடையே கருத்து வேறுபாடு ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டால் 2 கட்சியினரின் வாக்குகள் மற்றும் தொண்டர்களிடையே அந்த இணக்கமான உறவு ஏற்படுமா என்ற சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதனிடையே எடப்பாடி பழனிசாமியின் நிபந்தனைகள் முழுமையும் ஏற்க முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சி 3 நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. ஏனென்றால் நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அதிகமாக அதிமுகவை விட அதிக வாக்குகளை வாங்கி இருப்பதால் 2026 சட்டமன்ற தேர்தலில் 40லிருந்து 50 தொகுதிகள் வரை கேட்பதாகவும் ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு அந்த பேச்சுவார்த்தை தொடர்பான தகவல்கள் கசிந்துள்ளன. இந்த சூழ்நிலையில் தொகுதி எண்ணிக்கை மற்றும் தமிழக பாஜக தலைமையின் மாற்றம், மேலும் அதிமுக பாஜக இடையேயான இந்த கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் ஓபிஎஸ் டிடிவி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருப்பதால் அதற்கு பதிலாக செங்கோட்டையனிடம் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாகவும் அவர் தரப்பு ஆதரவாளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்றும் இபிஎஸ்க்கு எதிராக ஒரு புதிய அணியை செங்கோட்டையனால் அமைக்க முடியுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இருந்த போதிலும் அடுத்தடுத்த அதிமுக தலைவர்களின் டெல்லி பயணம், தமிழக பாஜக தலைவர்களின் டெல்லி பயணம் ஆகியவற்றின் மூலமாக இருதரப்பிலும் கூட்டணி குறித்த அறிவிப்பு மே மாதம் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக 2 கட்சிகளுக்கும் இடையே உள்ள பல்வேறு விதமான சிக்கல்கள் மற்றும் கூட்டணி பேரங்கள், தொகுதி எண்ணிக்கைகள், தலைமை மாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் வழக்குகள் மற்றும் டிடிவி ஓபிஎஸ் உள்ளிட்டோரின் பிரிந்து போன விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பாகவும் ஒரு இறுதி முடிவை எட்டுவதற்காக இந்த அடுத்தடுத்த ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிகிறது. ராஜேஸ்வரி.